நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பார் மகாகவி பாரதியார். அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம். சிறப்பா இன்னைக்கு என்ன தினம்ப்பா? மே 1 தொழிலாளர்கள் தினம், அதாவது உழைப்பாளர்கள் தினம். உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்னு நம்ம அறிஞர் அண்ணா சொல்லுவாரு. அது போல உழைத்துட்டு இருக்கோம், உரிய நேரத்துல முயற்சியோட காத்து இருக்கோம். குரூப் 4 தேர்வுல வெற்றி பெற அனைவருக்குமே, போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்குமே உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் கணியன் குழுமத்தின் சார்பாக. அதனால உழைப்பு, சரிங்களா, உழைப்பு இருந்தாதான் பிழைப்பு உண்டு. அதனால உழைத்துக்கிட்டே இருப்போம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் என்ற ஒரு உறுதிகோளை ஏற்று இந்த உழைப்பாளர் தினம் வரலாற்றுல பாத்தீங்களாக்கி மிக முக்கியமாக உழைப்பாளர் 8 மணி நேர வேலை அப்படின்ற ஒரு அடிப்படையா வச்சு போராடி இதை மீட்டு இருப்பாங்க. நம்ம சென்னை கடற்கரையில கூட அந்த உழைப்பாளருடைய நினைவை போற்றும் வகையில் அந்த உழைப்பாளர் சிலை இருக்கு, ஞாபகத்துல இருக்கு. இப்படி பணியாற்ற மாதிரி இருக்கு. ராய் சௌத்ரி என்பவர் என்ன செஞ்சிருப்பார் அந்த காலகட்டத்துல, அந்த சிலையை வடிவமைத்தார் என்றெல்லாம் வரலாறு இருக்கு. மே தினம் கண்டவர் யார், சிங்காரவேலர் அப்படின்லாம் நிறைய நம்ம ஜிகேல படிச்சிருப்போம். எல்லாமே ஞாபகத்துல வச்சுங்க. இன்னைக்கு உழைப்பாளர் தினத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், பழைய பாடப்புத்தகத்துல 10வது பாடப்புத்தகத்துல என்ன பார்த்திருக்கு, கடைசி 4 இயல்கள் 7, 8, 9, 10 இயல்களை தான் இன்னைக்கு 20 வினாக்கள் கொண்டு பார்க்க போறோம். ஏற்கனவே சிறப்பா பழைய புத்தகத்துல முதல் பருவம் 2வது பருவம் முடிச்சிட்டோம்யா. அழகா இப்ப 3வது பருவத்துல 10 இயல்கள் இருக்கிறதுனால 7, 8, 9, 10 இயல்களை பார்க்க போறோம். ஏன்னா பழைய பாடப்புத்தகம் நிறைய பேர் கிடைக்காம இருக்கு. அதனால கரெக்டா ஞாபகத்துல வச்சு சரியா படிச்சுட்டே வாங்க, சரிங்களா? ரைட்யா, வினாக்களுக்குள்ள போலாம். அதற்கு முன்னதாக பாத்தீங்களாக்கு விரைவில் ஜூன் மாதம், சரிங்களா, நம்ம என்னது சீருடை பணியாளர் கழகத்துல என்ன செய்ய போறாங்க, எஸ்ஐ கால்ஃபர் வரப்போகுது, அதுக்கடுத்து போலீஸ் கால்ஃபர் வரப்போகுது. அதை சிறப்பா நம்ம கணியன் குழுமத்துல என்ன செய்ய போற வகுப்புகள் என்ன செய்யறோம், இன்று முதல் மே 1 முதலே காவலருக்கு வகுப்புகள் தொடங்கணும். அதே மாதிரி இன்னைக்கு மாதிரி வகுப்பும் காவலர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள், தெரிந்த நண்பர்கள் இருந்தாலும் சொல்லி அனுப்பிவிடுங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி வகுப்பு காவலர்களுக்கு இருக்கு. பிளஸ் சார்பாளர்களுக்கு அட்மிஷன் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம மட்டும் படிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம சார்ந்த நண்பர்கள் தான், அவங்களும் மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம அக்கா பையன் இருப்பான், சொந்தத்துக்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே வளரணும். அந்த வளர்ச்சி தான் ஒரு சமத்துவமான ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்கு வழிவகுக்கும். அதனால நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா இன்னும் நம்ம நல்லா இருக்கலாம். அதை மனசுல வச்சு நீங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அந்த வாய்ப்பை சொல்லுங்க. சப் இன்ஸ்பெக்டர் பிளஸ் போலீஸ்க்கான வகுப்பு நம்ம கணினில சிறப்பா தொடங்கி இருக்கோம். ரைட்டா, இன்னைக்கு முதல் வினாக்குள்ள போயிடலாம், சரிங்களா? முதல் வினா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம 7வது அந்த பருவத்துல, சரிங்க, 7வது இயல்ல, சரிங்க, பருவம்னு வருது. 7வது இயல்ல பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, திருக்குறள் தான் இருக்கு, சரிங்களா? முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை எனும் குறட்பாவில் பயின்று வரும் அணி. சரிங்களா, சொல்லுங்க. 5 மணியை கடந்துட்டோம், உழைப்பாளர் தினத்துல இணைஞ்சிருக்கோம், சரிங்களா? முதல் கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்னடா முதல் கேள்வி ஊதியம், உழைப்பாளர்களே ஊதியம் இல்லைன்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது, சரிங்களா? அது எதாச்சும் அமைஞ்சது. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலைமையும் குறட்பாவில் பயின்று ஒரு அணி. எந்த அணி? ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி, இல்பொருள் ஓமை அணி. சொல்லுங்க, சரிங்களா? என்ன அணிப்பா? சரிங்களா, சிறப்பா ஆன்சர் சொல்லிட்டே வாரீங்க, மகிழ்ச்சியா. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு, சூப்பர், சரிங்களா? ஒருத்தர் சொல்லிட்டே வாங்க, நம்ம ஆன்சரை பார்த்துருவோம், சரிங்களா? ரைட், என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்களா? என்ன ஆன்சர்ப்பா? நிறைய பேர் ஆன்சர் சரியா சொல்லிருக்கீங்க. பாம்பே தாய ஆன்சர் என்னது? எடுத்துக்காட்டு ஓமை அணி, சரிங்களா? ஒருத்தனுக்கு முதலீடு செய்யாம ஒரு தொழில ஒருத்தையும் போய் தொழில் செஞ்சானாக்கா அவனுக்கு ஊதியம் கிடைக்குமா? முதலீடே இல்லை, அப்புறம் எப்படி ஊதியம் கிடைக்கும்? கிடைக்காது. அது போல பெரியவரை துணை கொள்ளாதவருடைய வாழ்க்கை நிலைத்த தன்மையில இருக்காது அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றாரு, சரிங்களா? பெரியவரை துணை கொள்ளாதவருடைய வாழ்க்கை நிலைத்த தன்மையில இருக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப முதலியாருக்கு ஊதியம் இல்லை, அதுபோல என்னப்பா, அதுபோல என்ற வார்த்தைங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது என்ன அணி? ஓம உருபுகள் மறைந்து வந்தால் என்ன அணியா? எடுத்துக்காட்டு ஓமை அணி. வெளிப்படையாக வந்தால் அது என்ன அணி? ஓமை அணி அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம், சரிங்களா? அதே இந்த ஓமை அணி இந்த திருக்குறள்ல இதே இதுல பாத்தீங்கன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் செய்வான் சென்றுண்டாக வினை அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அந்த அணியில அந்த திருக்குறள் என்ன அணி? ஓமை அணி. அற்று என்ற ஓம உருபு வந்திருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, சரி, நிறைய திருக்குறள்கள் பெரும்பாலும் எந்த அணியில வரும்? ஓமை அணியில வரும். ஊம உருபுகளை கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போயிருந்து வெளிப்படையா வந்தா ஓமை அணி, சரிங்களா? அடுத்து பாருங்க, உருவக அணி. ஒன்றை உருவகப்படுத்தி சொல்லுது. அழகா இந்த 7வது இயல்ல என்ன இருக்கு, அழகா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு கொடுத்திருப்பாரு. அருள் என்னும் அன்பின் குளவி, சரிங்களா?
அங்க அருள் என்னும் அன்பின் குளவி. அன்புண்டா யாரு? தாய். அருள்னா யாரு? குழந்தை. யாரால வளர்க்கப்படும்? செல்வ செவிலியால். பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்ட்டு ஒன்றை ஒன்றோடு உருவகப்படுத்தி யார் சொல்லியிருப்பா? நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்போ ஒன்னோட உருவகப்படுத்தி சொல்றதுன்னா அணி உருவக அணி. சரிங்களா? இதே இல்பொருள் ஊமை அணி. இல்லாத பொருளை, உலகத்துல நடக்காத ஒரு பொருளை ஊமைப்படுத்தி சொல்றதுதான் இல்பொருள் ஊமை அணி. அழகா நமக்கு நல்லாவே தெரியும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பால்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பில்லாத உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டது? பாலைவனத்துல பட்டுப்போன மரம் துளிர் விடுவதற்கு சமம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருப்பாரு? வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப உலகத்துல பாலைவனத்துல பட்டுப்போன மரம் எப்படி துளிர் விடும்? பாலைவனத்துல மரமே இருக்காது. அத பட்டுப்போன மரம் துளிர் விடுமா? விடாது. அப்ப இல்லாத பொருளை ஒண்ணு ஊமைப்படுத்தி கொடுக்கறதுனால அது என்ன அணிப்பா? இல் பொருள் உவமை அணி. சரிங்களா? அப்ப ஆன்சர்னா எங்க? முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை அப்படின்னா என்ன அணிப்பா? எடுத்துக்காட்டு ஊமை அணி. மதலைன்னு என்னப்பா? துணை, துணையாக இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க இல்லை என்பது இலக்கண குறிப்பு என்ன கொடுத்திருப்பாங்க? குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? வினைமுற்றுல குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. அதுல குறிப்பா இல்லை என்று சொல்றதுனால அதனால என்ன வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று என்று இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒண்ணுக்கு பாம்பே ஆன்சர்ப்பா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்யா. பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கு, கரெக்டா எடுத்து பாத்துங்க. ஒண்ணுக்கு என்ன ஆன்சர், ரெண்டுக்கு என்ன ஆன்சர் வரிசையா கொடுத்துட்டே வாங்க. நம்ம விளக்கத்தை பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா? ரெண்டாவது வினாவுக்கு போயிடலாம். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சொல்லுங்க. தருமசேனர், அப்பர், மருள் நீக்கியார், வாகிசர். சொல்லுங்க. திருநாவுக்கரசர். அழகா அற்புதமான ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பழைய பாட புத்தகத்துல இல்லாதவங்க சரியா கவனிச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கணியன் பொது தமிழ்லையும் தொகுத்து கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கும் வாங்கி படிச்சுங்க. சரிங்களா? அதனால பழைய பாட புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புது பாட புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவும் இது உயர்வோ அது தாழல. கல்வியை பொறுத்த வரைக்கும் இது அதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஆன்சர் சூப்பரா சொல்லிட்டே வரீங்க. திருநாவுக்கரசுக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன பேருப்பா? சொல்லுங்க. மருள் நீக்கியார். சரிங்களா? மரு நீக்கியார் என்பதுதான் திருநாவுக்கரசருக்கு இட்ட பெயர். இவருக்கு பட்ட பெயர் தருமசேனர், அப்பர், வாகிசர் என்றெல்லாம் இவரை அழைப்பாங்க. இவர் தாண்டகம் பாடுவதில் வல்லவதனால இவருக்கு என்ன வேந்தர்? தாண்டக வேந்தர் என்ற பெயரும் இருக்கு. ஒரு தாண்டக பாடல் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நாமோர்க்கும் குடியெல்லாம் நமன எஞ்சம் நரகத்தில் இடர்படம் நடலை அல்லோம் ஏமாப்பம் பிணி அறியோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு அற்புதமான பாடல் யார் பாடியிருப்பா? திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. இவர் பெற்றோர் யாரையா? புகழனார். அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். இவருடைய தமக்கை. சரிங்களா? தமக்கைன்னா யாருப்பா? தங்கை யாரு? திலகவதியார். சரிங்களா? திலகவதியார் தான் இவருடைய தமக்கையராக இருந்திருப்பாங்க. நம்ம சைவ திருமுறைகள்ல முதல் 7 திருமுறைகள் தேவாரம். அதுல 4, 5, 6 முதல் 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 6 பாடியிருப்பா. திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. இவரை அப்பர் என்று அழைத்தவர் யார்? இவர் அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்களாக்கும் திருஞான சம்பந்தர். ஏன்னா திருப்பூந்துருத்தி என்ற இடத்துலதான் திருஞான சம்பந்தரை அப்பர் சுமந்து இருப்பாரு. சரிங்களா? திருநாவுக்கரசர் சுமந்து இருப்பாரு. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன சொல்றீங்க? அப்பா போல என்னை சுமந்து இருக்காரு, அதனால இவருக்கு அப்பர் என்று சொல்லியிருப்பாரு. யாரு? திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதனால அந்த குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க. இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருவாமூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவாமூரில் பிறந்தவர் தான் நம்ம திருநாவுக்கரசர். சரிங்களா? அந்த குறிப்புகள் அழகா இருக்கு. மைண்ட்ல கரெக்டா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கீங்கன்னா சைவ பக்தி இலக்கியத்துல சைவர்கள் வைணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் தருமசேனர், அப்பர், வாகிசர், தாண்டக வேந்தர் எல்லாம் இவருடைய பட்ட பேரு. இவர் பெற்றோர் இட்ட பெயர் மருள் நீக்கியார். இவர் எவ்வாறு அழைக்கிறார்? திருநாவுக்கரசர். ஏற்கனவே போன ஐயல பார்த்தோமாயா திருநாவுக்கரசரை பத்தி என்ன பார்த்தா? அப்பூதி அடிகள் புராணம். திங்களூரில் தோன்றிய அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசன் மீது பற்று கொண்டு தன் வீட்டுல எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பாரு. தன் குழந்தைகளுக்கு தன் பையன், மூத்த பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி சூளை என்னும் நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர். சரிங்களா? இவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. சூளை என்ற நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் யாரு? நம்ம திருநாவுக்கரசர் தான். இவரை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாரு? இவர் தமக்கை திலகவதி அவர்கள் மாற்றியிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டியா? அடுத்து 3வது வினா. எல்லாமே சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. அதனால கரெக்டா மைண்ட்ல கோர்த்துட்டே வாங்க. சரிங்களா? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க. திருக்குறள் மண்பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் யார்? கியாப்பே, திருவிக்கா, செல்வகேசவராயர், ஜியு போப். திருக்குறள். சரிங்களா? நம்ம உலக பொதுமறை திருக்குறள். சரிங்களா? திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திரு என்ற அடைமொழியோடு வந்த முதல் நூல் திருக்குறள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள் அப்படின்லாம் திருக்குறளை படிச்சிருப்பான். அந்த திருக்குறளை பற்றி திருக்குறள் மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று சொன்னவர் யார்? இது டிஎன்பிஎஸ்சில கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2 கூற்று இருக்கு, அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. பழைய வினாத்தாள் எடுத்து பாருங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? சொல்லுமாப்பா ஆன்சரு. யாருப்பா? கியாப்பேவா, திருவிக்காவா, செல்வகேசவராயா, ஜி போப்பா? சரிங்களா? ரைட். யார் தான்? சூப்பர்ப்பா, நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரைட். யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, நாட்டாருக்கோ உரியதன்று, அது உலகுக்கு மண்பதைக்கு பொது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? நம்ம திருவி கல்யாண சுந்தரம் தான் சொல்லியிருப்பாரு. அதே நம்ம கியாப்பே யாருப்பா? முத்தமிழ் காவலர். இயல் இசை நாடகம் என்னப்பா முத்தமிழ் சொல்லுவான். அந்த முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நம்ம கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் என்று ஒருவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு? கியாப்பே விஸ்வநாதா அவர்கள் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அவரு ஒரு நாட்டாருக்கோ, மொழியாருக்கோ, மதத்தாருக்கோ, நாட்டாருக்கோ உரியதன்று, உலகுக்கு மண்பதைக்கு பொது திருவிக்கா. திருக்குறள் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ் மொழி இல்லை, திருவள்ளுவர் தோன்றில்லாவிட்டால் தமிழன் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கியாப்பே விஸ்வநாதன். இவரைத்தான் முத்தமிழ் காவலர் என்று நம்ம அழைப்போம். ஞாபகத்துல பட்டப்பேர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? செல்வகேசவராயன் நம்ம அழகா முன்னாடியே படிச்சிருக்கோம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எது? கம்பராமாயணம், திருக்குறளும். அதுல கதி என்று கம்பராமாயண திருக்குறளை அழைத்தவர் யாரு? செல்வகேசவராயர். டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கேள்வி. சரிங்களா? ஜி போப். சரிங்களா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். அதே மாதிரி திருவள்ளுவரை உலக புலவர் என்று சொன்னவர் யாருதான்ப்பா? ஜி போ அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஜார்ஜ் யூக்ளோ போப். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று கல்லறையில் எழுதி வைக்க சொல்லி இறந்தவர் யாரு? ஜி போப் அவர்கள். சரிங்களா? தமிழ்ல பொறுமை, சினமின்மை, நட்பு, இந்த 3 பண்புகள் அடிப்படையில ஒரு 600 பாடல்களை தொகுத்து என்ன பேர் எழுதியிருப்பார்? நூலு தமிழ் செய்யுர் கலம்பகம் என்ற ஒரு நூலை யார் எழுதியிருப்பா? நம்ம ஜி போப் அவர்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்ப அடுத்த கேள்வி இல்லாமையா? அப்ப 3 ஆன்சர் என்னப்பா? திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? திருவிக்காதான் என்ன கொடுத்திருக்காரு? பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மல் என்று அழைத்தவர் யாரு? திருவிக்காதான். பூக்கொழில் சிறந்த பருத்திப்பூ என்று சொன்னவர் யார் தான்? திருவிக்கா அவர்கள் தான். சரிங்களா? பொதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியிருப்பாரு. அதுல 44 தலைப்புல 430 பாடல்கள் இருக்கும். பின்னாடி வரும், பார்ப்போம். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து 4வது கேள்வி. சரிங்களா? 3வது ஆன்சர் கொடுத்துறீங்க. 4வது, உலகம் என்பதன் அடிச்சொல் என்ன? சரிங்களா? சொல்லுங்க. உலகு, உளவு, சுற்றுதல், உருண்டை. இந்த பாடம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள்ன்ற ஒரு அற்புதமான பாடம். நம்ம இலக்கியங்கள்ல அறிவியலை பத்தி பேசக்கூடிய எல்லா தகவல்களுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமா அந்த பாடத்தை படிச்சு வச்சுங்க. இதற்கு முன்னாடி ஒரு இதுவும் படிச்சு வச்சோம். சரிங்களா? தொன்மை தமிழகன்னு ஒரு பாடம் போன இயல்ல பார்த்தோம். அதுல தமிழ்நாட்டை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தொகுப்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பாடம் ரொம்ப முக்கியம். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டா பார்த்து வச்சுங்க. இது டிஎன்பிசில இதுவும் கேட்டிருக்காங்கப்பா. உலகம் என்பதன் அடிச்சொல். அடிச்சொல்னா என்னப்பா? பகுதி, அதாவது வேர்ச்சொல். எந்த சொல்ல இருந்து இந்த சொல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பாருங்க. உலகம் என்பதன் அடிச்சொல். உலகுவா, உழவுவா, சுற்றுதலா, உருண்டையா? உருண்டை. சரிங்களா? என்னப்பா ஆன்சரு? சூப்பர் சூப்பர். சரிங்களா? 4க்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரைட். எல்லாரும் சிறப்பா ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியா. ரைட். உலகம் என்பதன் அடிச்சொல் என்னப்பா? என்னது? உழவு. சரிங்களா? உலகம் என்பதன் அடிச்சொல் என்னப்பா? உழவு. இது உழவுன்னா பொருள் என்னப்பா? சுற்றுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. உலகம்னா என்னப்பா? சுற்றுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. அதனால இது உழவு என்ற சொல்ல இருந்துதான் உலகம் என்ற சொல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஞாலம் இதே பாடத்துல இருக்கு. ஞாலம் என்ற சொல் எதுல இருந்து தோன்றுச்சுன்னா ஞாழ் என்ற சொல்லில் இருந்து தான் பட்டுச்சு. ஞாழ்னா என்னப்பா? தொங்குதல். இந்த உலகம் எந்த ஒரு பற்றுக்கோடின்றி இந்த பூமி தொங்கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற பொருள். அதே மாதிரி இந்த உலவுல உழவுன்னா அது பூமி தன்னைத்தானையும் சூரியனையும் சுற்றி வருகிறது என்ற பொருள் இருக்கு. அப்போ உலகம் என்பது உழவு என்ற சொல்லிலிருந்தும், ஞாலம் என்பது ஞாழ் என்ற சொல்லிலிருந்தும் அடியாக பிறந்தது. உழவு என்றால் சுற்றுதல், உழவு என்றால் சுற்றுதல், யாழ் என்றால் தொங்குதல் என்ற பொருளை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் அழகா உலகம் உருண்டையானதா தட்டையானதானது தொடக்காலத்துல அறிஞர்களுக்கிடையே பெரிய விவாதம் இருந்திருக்கு. கலீலியோ தான் அதை தொலைநோக்கி மூலமா நிறைவு பண்ணியிருப்பாரு. அவர் நிறைய நாள் அவரை சிறைச்சாலையெல்லாம் உள்ள வீட்டு சிறையெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் தட்டையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. உருண்டை அப்படின்னு அழகா என்ன செஞ்சிருப்பாரு? நிரூபிச்சிருப்பாரு கலீலியோ அவர்கள். சரிங்களா? இந்த செய்தி எங்க இருக்கு? உலகம் உருண்டையானது நம்ம திருவாசகத்துல என்னப்பா?
அண்டை பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றற்கொன்று நின்றுளில் பகரின் அப்படின்ட்டு அந்த அண்டத்தினுடையது உருண்டை வடிவத்தில் இருக்குன்னு எப்ப சொல்லியிருக்காரு? ஆன்மீகம் பேசக்கூடிய திருவாசகம் வினியலையும் பேசியிருக்கு அப்படின்னு நம்ம பாடப்புத்தகத்துல அற்புதமா கொடுத்து வச்சிருப்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அடுத்த கேள்விகள் என்ன நிறைய அதுல பூரா சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. இப்ப இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. உலகம்னா உழவு, ஞாலம்னா ஞால், எதுனாலுப்பா அடிச்சொல். ரைட்டுப்பா. அடுத்த 5வது வினா என்ன வினா? வாங்க. சரியானது எது? சரிங்களா? வரிது நிலைய காயமும் புறநானூறு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10 அந்த கேணியும் எந்திரக்கிணறும் பெருங்கதை. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் சிலப்பதிகாரம். இதுல எது சரி? 1, 2, 1, 2, 3, 1, 2, 4 அனைத்தும் சரி. சொல்லுங்க. 5வது வினாப்பா நேரா ஓடிட்டே இருக்கு. இன்னும் 15 வினாக்கள் இருக்கு, கரெக்டா சொல்லணும். உழைப்பாளர் தினத்துல இணைஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட், சொல்லுங்கப்பா. சூப்பர் சூப்பர். சரிங்களா? எல்லாரும் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க, மகிழ்ச்சியா. என்னப்பா 4மே சரியாதான் இருக்கு. சரிங்களா? 4மே என்னதாப்பா சரியாதான் இருக்கு. சரிங்களா? அப்ப என்னப்பா ஆன்சரு? டி அனைத்தும். சரிங்களா? அதான் நம்ம இப்ப அந்த பாடத்துல அறிவியல் சிந்தனையில தான் வரிது நிலைய காயமும். சரிங்களா? பூமியில வளிமண்டலத்துக்கு மேல காற்று இல்லாம இருக்கு அப்படின்ற செய்திய எப்ப சொல்லியிருக்கு? புறநானூறு ஏற்கனவே சொல்லியிருக்கு. வளவன் ஏவா வானூர்தி. சரிங்களா? வளவன் விமானத்தை வளவன் ஏவா வானூர்தி. சரிங்களா? இன்னைக்கு செயற்கைக்கோள் அனுப்புறான், ஆராய்ச்சி கூட போறாங்களாப்பா? இல்ல, ஆளில்லா செயற்கைக்கோள் தான் போகுது. அது சங்காலத்துல வளவன் ஏவா வானூர்தின்னு புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி தீம்பிழி எந்திரம் பந்தல் வருதுன்னா நம்ம கரும்பு புளியறதுக்கு எப்படி மிஷின் இருந்துச்சு அப்படின்ற எந்த நூல் சொல்லுது? 10 சொல்லுது. சரிங்களா? அந்த கேணியும் எந்திர கிணறும். சரிங்களா? அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று பெருங்கதை என்ன செய்யுது? குறிப்பிடுகிறது. இது என்ன சொல்றாங்க? கிரேக்க தொன்மத்தில் ட்ராய் போர்ன்னு சொல்றாங்க. அந்த ட்ராய் போர்ல எந்திர ஆணையை பத்தி நம்ம 10 சொல்லுது. அது எந்திர குருதியை பத்தி வர மாதிரி ட்ராய் போரோட ஒப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிறது. அந்த கேணியும் எந்திர கிணறும் யாருப்பா? பெருங்கதை. அதே மாதிரி மணிகள் கனிமவியல் அறிவின்னு தலைப்பு தனித்தனியா தலைப்பு கொடுத்திருப்பாங்க. கனிமவியல் அறிவியலை பாத்தீங்களாக்கு நம்ம சிலப்பதிகாரத்துலதான் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் மணிகளும் அப்படின்னு அந்த மணிகள் நவரத்தினங்கள் அந்த மணிகளை பத்தி சொல்ற மாதிரி நம்ம சிலப்பதிகாரம் குறிப்பிடும். அப்ப என்னப்பா எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. கரெக்டா ஞாபகத்துல வச்சுங்க. எல்லாமே சரியான ஆன்சர் தான். இது கடையில 2 சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? வளவன் ஏவா வானூர்தி. சரிங்களா? யார் சொன்னது? புறநானூற்றுல தான் பாடியிருக்காங்க. வளவன் தான் விமானத்தை ஓட்டுபவன். சரிங்களா? மேல் நோக்கு லகர வளவன். சரிங்களா? நம்ம தமிழ்ல இப்ப தொழிலாளர் தினத்துக்கு சிறப்பா முன்னாடி மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? தொழிலாளி என்னப்பா? தொழிலாளி. சரிங்களா? தமிழுடைய சிறப்பா இருக்கக்கூடியது என்னப்பா? 3 லகரங்கள். சரிங்களா? சிறப்பு லகரம், மேல்நோக்கு லகரம், பொது லகரம். இந்த 3 லகரங்களும் வரக்கூடிய ஒரு சொல்லா எது இருக்கு? தொழிலாளி என்ற ஒரு சொல்லு இருக்கு. அப்ப தொழிலாளி என்ற சொல்லு ஒரு சிறப்பு அடங்கி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு குறுஞ்செய்திகள்லாம் ஒரு காலத்துல வந்துருந்துச்சு. நான் வச்சுக்க 3 லகரம் வருதுலப்பா. இது மாதிரி வேற எந்த வார்த்தைகள் 3 லகரம் வர மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கான்னு கூட நீங்க தேடி பார்த்து டைப் பண்ணி கூட சொல்லுங்க. சரிங்களா? ஒரு தேடல் தான். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை. அத்தகைய சிறப்பு தொழிலாளி என்ற வார்த்தைக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப இது எல்லாமே என்னப்பா? ஆன்சராகத்தான் சொல்லப்படுகிறது. சரியா? அனைத்தும் சரி. அடுத்து வாங்க 6வது வினா. அப்படிலாம் 6வது வினா பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்களாக்கும் நம்ம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம கணியன் பதிப்பகம் மூலமாக சிறப்பா புத்தகங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல www.kaniyanbooks.in நீங்க எந்த புத்தகத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தனியா நம்ம பொதுத்தமிழ் நான் சொல்றேன்லப்பா, நம்ம கணியன் பழைய புத்தகம், புது புத்தகம் தொகுத்து பொதுத்தமிழ்ல இருக்கு, ஜிகே இருக்கு, வரலாறு இருக்கு, SSC-க்கானது இருக்கு. சரிங்களா? குரூப் 4 குரூப் 2க்கு தனித்தனியான புத்தகங்கள் இருக்கு. கணியன்ல பார்ட் 3 வரைக்கும் புக் இருக்கு. இப்ப குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சரிங்களா UPSC தேர்வு எழுதுறதுல ஆங்கில வடிவில ஒரு புத்தகத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நம்ம www.kaniyansbooks.in அப்படின்ற இணையதளத்துல போய் நீங்க வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம்? புக் ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க 6வது வினா. தவறானது எது? செம்புளப்பெயல் நீர் போல உரிமிடத்துதவா உவர்நிலம் பயவா கலரணையர் கல்லாதவர் வளவன் ஏவா வானூர்தி. சொல்லுங்க, இதுல எது தவறானது? இது அந்த பாடத்திலே இருக்கியா? அந்த பாடத்திலே இருக்கக்கூடிய அந்த பாடத்துல ஒவ்வொரு வரியுமே கேள்விதான். சார் என்ன சார் எல்லா பாடத்திலையும் ஒவ்வொரு வரியும் கேள்வின்றீங்க அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. நம்ம படிக்கிறது பூராமே கேள்விக்கு கேள்வி இருக்கு, அதுல பதில் இருக்கு. சரிங்களா? அதனால உள்ள இறங்கியாச்சு. ஆழம் தெரியாம காலை விடல, நம்ம ஆழம் தெரிஞ்சு காலை விட்டுருக்கோம். சரி அப்படித்தானையா? ஆழம் தெரியாமலாம் நம்ம டிஎன்பிசி என்பது ஒரு கடல்.
அது வாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள போக 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 தான் என்ன செய்ய கிடைக்கும், நம்மளுக்கு சின்ன மீன்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கும், அடுத்து பெரிய மீன்கள் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து எங்க உள்ள போக முத்து கிடைக்கும், பவளப்பாறைகள் இருக்கும், அடுத்த நாட்டுக்கு அங்கிட்டு போயிடலாம். சரிங்களா, அப்படி இல்லாம அதனால இது ஆழம் தெரிந்த ஒரு பயணம். அதனால பயப்படவே கூடாது. நம்மளுடைய பலத்தை வளமாக்கி கொண்டு பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா, அதனால இதை பத்தி கால் நினைச்சாச்சு, நினைச்ச காலு என்னது, நினைச்ச காலை எடுக்கவே கூடாது. நம்ம நினைச்சது நடக்காம. நல்லா இருக்குல்லப்பா. கடல்ல காலை நினைச்சிட்டேன். என்ன கடல்ல, டிஎன்பிசி கடல்ல காலை நினைச்சாச்சு, நினைச்ச காலை எடுக்கவே கூடாது. நம்ம நினைச்சது நடக்காம. சரிங்களா, போய்கிட்டே இருக்கான். இன்னைக்கு இப்போ ஜூன் 9 குரூப் 4, ஜூலை 13 குரூப் 1, அடுத்து குரூப் 2. சரிங்களா, எது வந்தாலும் அடிக்கிறான். வேலையோட தான் என்ன செய்யணும், நம்ம பயணத்தை திரும்பணும். சரிங்களா, நம்மளுக்காக கலங்கரை விளக்கம் என்ன செய்யும், கலங்கரை விளக்கம் எதுப்பா, நம்மளுக்கு டிஎன்பிசி ஜெயிச்சிட்ட மக்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துரும். சரிங்களா, அதனால நம்மளுக்கு கப்பலை அழைக்கும் விளக்கு தான் கலங்கரை விளக்கம். அதெல்லாம் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். சரிங்களா, ஒரு துளி நெகட்டிவா இருந்தால் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தமையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால இன்னொரு 40 நாள் தான் இருக்கு. பாசிட்டிவான எண்ணங்களோட, நேர்மறை சிந்தனைகளோட, நேர்மறை நண்பர்களோட பழகிக்கிட்டு பயணிக்கிறோம், ஜெயிக்கிறோம். சரிங்களா, தவறானதை கண்டுபிடிச்சிங்களா? சூப்பரியா. செம்புலப்பையில் நீர் போல. சரிங்களா, சரியா தவறா? செம்புலப்பையில் நீர் போல நிறைய பாட்டாவே நிறைய தடவை பாடிட்டோம், நீங்க கேட்டிருப்பீங்க. குறுந்தொகை சரியாதாக இருக்கு. உரிமிடத்துதவா ஒவ்வொரு நிலம். என்னப்பா, புறநானூறு சரிதான். பயவா கலரணையர் கல்லாதவர். சரிங்களா, பயவா கலரணையர் கல்லாதவர் எங்கப்பா வரும், நம்ம திருக்குறள்ல வரும். சரிங்களா, இதுலப்பா வரும், திருக்குறள்ல வரும். சரிங்களா, உலரென்னும் மாத்திரையார் அல்லால், உலரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு நம்ம வள்ளுவர் குறிப்பிடுவாரு. இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, கம்பராமாயணம் கொடுத்துருக்கு, இது தவறானது. வளவனியவா வானூர்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னாப்பா, என்னது, புறநானூறு தான் சரியாகத்தான் இருக்கிறது. சரிங்களா, அதாவது ஒரு படிக்காம கல்லாமை அதிகாரத்துல இந்த திருக்குறள் வருமையா. என்ன திருக்குறள், உலரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு கல்லாமை அதிகாரம். எத்தனாவது அதிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 40 கல்வி, 41 கல்லாமை, 42 கேள்வி, 43 அறிவுடைமை அப்படின்னு நம்ம 4 அதிகாரத்தை சொல்லி வச்சிருக்கேன். 40, 41, 42, 43 133 அதிகாரத்துல 40வது அதிகாரம் கல்வியை பத்தியது, 41 கல்லாமை, 42 என்னப்பா கேள்வி, 43 அறிவுடைமை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அதுல இந்த பயவா கலராணையர் கல்லாதவர் நம்ம திருக்குறளை வரக்கூடியதா. சரிங்களா, எப்படி ஒருத்தன் படிச்சுட்டு படிக்காம பூமியில வாழ்றது எப்படி, நடைபயணத்துக்கு வாழ்றது சமம். அது எப்படி கலர் நிலம்னாப்பா, எதுவுமே பயன்படாத நிலம், என்ன விளைவிச்சாலும் வராது. அந்த நிலத்திற்கு ஒப்பானவன் யாரு, படிக்காதவன் அப்படின்னு சொல்லுவாரு, நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காப்புல. சரிங்களா, அது ஞாபகத்துல வச்சுக்கணும். இதே கம்பராமாயணம் பாத்தீங்களாக்கு நம்மளுக்கு 2 கோட்ஸ் இருக்கு அதுல, அந்த பாடத்துல. சரிங்களா, ஒரு அணுவை, அதாவது ஒரு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாரு, ஔவையார் சொல்லியிருப்பார். ஒரு அணுவை சதகூரினும் உளன், ஒரு அணுவை சதகூரினும் உளன் சொன்னது யாருப்பா, கம்பர் சொல்லுவாரு. இதே பாடத்துல அந்த கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கும் அறுவை மருத்துவம். சரிங்களா, கண்ணப்பன் கண் தோண்டி கண்தானம் கொடுத்திருப்பாரு. சரிங்களா, அது மாதிரி உடம்பிடை உயிரிடை தோன்றன அப்படின்னு அறுவை சிகிச்சை மருத்துவத்தை பத்தி எது சொல்லியிருக்கோம், நம்ம கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லியிருப்பாரு. அதே கீழே கொடுத்திருப்பாங்க. மணிமேகலின் தோழி யாருப்பா, சுதமதி. சரிங்களா, யாருப்பா, மணிமேகலின் தோழி யாருப்பா, சுதமதி. சரிங்களா, சுதமதி. மாதவியின் தோழி யாருப்பா, வயந்த மாலையா, ஞாபகத்துல வச்சுங்க, கொஞ்சம் செக் பண்ணிங்க. சரிங்களா, மாதவி நம்ம சிலப்பதிகாரத்துல மாதவியின் தோழி வயந்த மாலை, மணிமேகலின் தோழி சுதமதி, கண்ணகியின் தோழி தேவந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணகியின் தோழி யாருப்பா, தேவந்தி, மணிமேகலின் தோழி சுதமதி, மாதவியின் தோழி வயந்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணிமேகலினுடைய தோழி சுதமதி உடைய தந்தையார் என்ன செய்யுது, மாடு முட்டி போகுது, அது குடல் சரிந்ததை சரி செஞ்சதா மணிமேகலை சொல்லுது. அப்ப நம்ம இன்னைக்கு அறுவை சிகிச்சை பேசியிருக்கு, அன்னைக்கே அறுவை மருத்துவம்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இலக்கியங்கள் காட்டுது அப்படின்னு அந்த பாடப்புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி இது 3மே செம்புல பேல் நீர் போல, உரிமிடத்துதோ ஒவ்வொரு நிலம், பயவா கலரணையர் கல்லாதவர், 3மே பார்த்துவாங்களாக்க இந்த மண்ணின் அடிப்படையில. சரிங்களா, அதாவது நிறத்தின் அடிப்படையில. சரிங்களா, செம்மண் நிறம் நிறத்தின் அடிப்படையில இது. சரிங்களா, உரிமிடத்துதவா ஒவ்வொரு நிலம். சரிங்களா, உரிமிடத்துதவா ஒவ்வொரு நிலம் என்னப்பா, என்னது, தன்மையின் அடிப்படையிலையா. சரிங்களா, தன்மையின் அடிப்படையில கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பயவா கலரணையர் கல்லாதவர், பயவா கலரணையர்
கல்லாதவர். சரிங்களா? சுவையின் அடிப்படையில. சரிங்களா? இது உவர்நிலை. சாரி, உவர்நிலை வந்து சுவையின் அடிப்படையில இருப்பா. பயவா கலரணையர் தன்மையின் அடிப்படையில், அந்த கலர் நிலத்துல வராது மண்ணின் தன்மையின் அடிப்படையில சொல்லியிருக்காங்க. மண்ணின் சுவையின் அடிப்படையில உரிமிடத்துவா ஒரு நிலம் அப்படின்னு புறநானூற்று பாடல் வரி. சரிங்களா? அதை சொல்லியிருக்கு. செம்புலப்பையில செம்மண் நிறத்தை பத்தின் அடிப்படையில குறுந்தொகை சொல்லியிருக்கு. அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும்யா. சரிங்களா? ரைட்டு. இது எல்லாமே இது முக்கியம். அதுல பயவா கலரணையர் கல்லாதவர் திருக்குறள் வந்திருக்கு. நம்மளுக்கு கம்பராமாயணம் இருக்குனால இது தவறான ஆன்சர். சரிங்களா? அப்ப 6க்கு என்னப்பா? சி ஆன்சர். சரிங்களா? அடுத்து 7க்கு வாங்க. பொறுத்துக. சரிங்களா? எளிமையான வினாதான். பொறுத்துக. அதுல நம்மளுக்கு திணை. சரிங்களா? ஏற்கனவே நம்ம 10வது புது புத்தகத்திலையும் திணைகளை அந்த கருப்பொருள்கள் இதெல்லாம் பார்த்தா அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. திணை பெரும்பொழுது கொடுத்துருக்காங்க. மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை. சரிங்களா? அது மறைக்குதாயா? சரிங்களா? நல்லா பார்த்தடிங்க. மருதம், குறிஞ்சி, முல்லை, பாலை. அதற்குரிய பெரும்பொழுது என்ன? நண்பகல், முன்பணி, 6 பெரும்பொழுதுகள். கார்காலம் எது பெரும்பொழுதா வரும் பாருங்க. சரிங்களா? நம்ம திணை 2 பொருள் இலக்கணத்தை 2ஆ பிரிக்கிறோம். அகப்பொருள், புறப்பொருள். அதுல அகத்திணை 7. அந்த அகத்திணைக்கு 3 பொருள் வரும். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு. அதுல முதற் பொருள் என்ன சொல்லுவோம்? நிலமும் பொழுதுன்னு சொல்லுவான். நிலா 5 வகை நிலா. சரிங்களா? அதுல பொழுது, நிலமும் பொழுதும், நிலமும் பொழுது. பொழுது வந்து 2, சிறு பொழுது, பெரும்பொழுது. அந்த அடிப்படையில் பெரும்பொழுது கேட்டிருக்கீங்க. சூப்பரியா ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்களா? மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி. சரிங்களா? ரைட்டு. அப்ப இப்ப பாருங்க. அப்ப மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அந்த ஆர்டரா படிச்சு வச்சிருப்போம். அப்படி குறைச்சல குழம்பிடக்கூடாது. எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்க போறோம். சரிங்களா? மருதத்துக்குரிய பெரும்பொழுது என்ன? என்னப்பா? என்னது? 6 பெரும்பொழுதுமே வரும். சரிங்களா? நம்ம 5 இணைகள்ல மருதம், நெய்தல் 2க்குமே என்னது? 6 பெரும்பொழுதுமே வரும். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என 6 பெரும்பொழுதுமே என்ன செய்யும்? மருதத்துக்கு வரும், நெய்தலுக்கு வரும். சரிங்களா? அப்ப மருதத்துக்கு 6 பெரும்பொழுதுகள். 3 முல்லை. சரிங்களா? முல்லை காடும் காடு சார்ந்த இடம். அழகா நம்ம சும்மா ஷார்ட்கட்னா காடு அதிகமா வளர்த்தா என்ன செய்யும்? மழை பெய்யும். கார்காலம் மழை வரும். காக்கா. சரிங்களா? அப்ப முல்லையுடைய பெரும்பொழுது என்ன? கார்காலம். சரிங்களா? குறிஞ்சி. சரிங்களா? குறிஞ்சினா மலை சார்ந்த பகுதி. குளிர், முன்பணி இருக்கும். சரிங்களா? அப்ப என்னப்பா? முன்பணி. சரிங்களா? அடுத்து பாலை நிலா. பாலை என்னப்பா? மணல் சார்ந்த பகுதி. அதுல நண்பகல் நேரத்துல எப்படி இருக்கு? வெயில் உச்சத்துல இருக்கு. சரிங்களா? பாலைனா நண்பகல். சரிங்களா? அப்ப பாருங்க 3, 4, 2, 1. ஆன்சர் எங்க இருக்கு? பாம்பேல இருக்கு. நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சரிங்களா? ஆன்சர் சும்மா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களை நீங்க திருத்திக்கிற போறீங்க. அதனால நமக்கு இங்க அடிச்சுக்கிடுவாங்க சொல்லாட்டினாலாம் நினைக்க கூடாது. நீங்க அடிச்சு பாருங்க. அந்த டைப் பண்ணி அனுப்புங்க. ஆன்சர் முதல்ல சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அதை சரியா சொல்றதுதான் பெரிய விஷயம். அவசரப்பட்டு எதை அடிக்க கூடாது. சரிங்களா? அப்ப ஆன்சர் பாம்பே தாப்பா ஆன்சரு. சரிங்களா? இதுல என்ன வரும்? எதுக்கு மட்டும் நான் சொல்லலாம், நெய்தலுக்கு சொல்ல. ஏன்னா நெய்தலுக்கு என்ன 6 பெரும்பொழுதுமே வரும். சரிங்களா? இப்ப 4க்கு மட்டும் பார்த்துருக்கேன். மருதத்துக்கு நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுமே வரும். சரிங்களா? அடுத்து 8வது வினா போயிடலாம். அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு முதலிய பொருள்கள் டேஸ் எனப்படும். சொல்லுங்க. அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு முதலிய பொருள்கள் எப்படி அழைக்கப்படும்? முதற் பொருளா, கருப்பொருளா, உரிப்பொருளா, நிலமும் பொழுதுமா? சொல்லுங்கப்பா. என்னப்பா? இப்பதான் பார்த்தா உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அடிக்கணும். சரிங்களா? ரைட்டு. பாத்துருமாயா? சரிங்களா? அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்குது எல்லாமே இதுல வந்துடும். கருப்பொருள்ல அடங்கிடும். எத்தனை கருப்பொருள்கள் இருக்கு? மொத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். 13 இருக்கும் சொல்லியிருக்கா. சிவ சிந்தாமணியில் உள்ள லம்பகங்கள் எத்தனைப்பா? 13 இளம்பகங்கள் உள்ளன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி கருப்பொருள் எத்தனை இருக்குன்னா 13 இருக்கு. முதற் பொருள் இப்பதானே பார்த்தா நிலமும் பொழுதத்தான் என்ன சொல்லுவான்? முதற் பொருள் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? உரிப்பொருள் என்னன்னா திணைக்குரிய ஒழுக்கம். அங்க மக்கள் வாழக்கூடிய ஒழுக்கத்தை தான் என்ன சொல்லுவாங்க? உரிப்பொருள்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நம்ம பொறுத்துல கேட்டிருக்காங்கயா. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். சரிங்களா? ஒன்று சேருதல். சரிங்களா? தலைவன் தலைவி சேருதல். சரிங்களா? முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல். சரிங்களா? இது புணர்தல் புணர்தல் நிமித்தமும். இருத்தல்னா என்னப்பா? பொறுமையாக காத்து இருத்தல். சரிங்களா? முல்லை திணைத்துல தலைவன் தலைவிக்காவோ அல்லது தலைவன் தலைவிக்காவோ காத்து இருக்கிறது. சரிங்களா? மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். சரிங்களா? ஊடலும் ஊழல்னாப்பா தலைவி ஊழல்னா சண்டை போறது. ஊடல் ஓடுதுன்னாப்பா சண்டை போறது. தலைவி தலைவின் மீது சண்டை போறது. அதாவது ஊடலும் ஊடல் நிமித்தமும். ஊடல். சரிங்களா? அடுத்து நெய்தல். சரிங்களா? நெய்தல் என்னப்பா? இரங்கல் நிமித்தமும். சரிங்களா? என்ன அது? பிரிவுக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது. சரிங்களா? தலைவி
அல்லது தலைவன் பிரிவுக்காக என்ன செய்யலாம், வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவிக்கிறோம்ல, வருத்தப்பட்டு உட்காருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாலை பார்த்தீங்களாக்க பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா? பிரிதல் கூட்டல் பிரிதல். சரிங்களா? நெய்தல் இரங்கல் கூட்டல் இரங்கல் நிமித்தம். இப்ப புது புத்தகத்துல அது இல்லப்பா. சரிங்களா? பழைய புத்தகத்துலதான் இருக்கு. உரிப்பொருள் கேட்டாலும் கரெக்டா ஞாபகத்துல அடிச்சுக்கணும். சரிங்களா? அதாவது பிரிதலும் பிரிதலும் தலைவன் தலைவி என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால அது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அப்ப உரிப்பொருள் 5, குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பிரிதல் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து வாங்க 9வது வினாவுக்கு போயிடலாம். 9வது வினா என்னப்பா, சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாடப்பட்டது? சரிங்களா? சீக்கிரமையா நேரம் ஓடிட்டே இருக்கு. சரிங்களா? 5:30 தாண்டி போயிட்டு இருக்கோம். சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாடப்பட்டது? அப்துல் காதிர் மரைக்காயர், அபுல் காசி, முகமது நபி, கடிகை முத்துப்புலவர். சரிங்களா? சீரா புராணம். சரிங்களா? ரைட்டியா? சொல்லுங்க ஆன்சர். ஏயா பியா சியா டியா? கடகடன்னு சொல்லணும்யா. நிற்க நேரம் இல்லை, அதான் கடைசி இயலா இருக்கும். 10வது புத்தகத்துல கடைசி இயலாக நிற்க நேரம் இல்லை. சரிங்களா? சாலை இளந்திரையன் அப்படி அவருடைய பாட்டு படிச்சிருப்போம். சரிங்களா? சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாடப்பட்டது அப்படின்னா, சரிங்களா, சூப்பர்யா. ஆன்சர் இல்லாமையா யாருப்பா? ஆன்சரா பாருங்க. சரிங்களா? அப்துல் காதிர் மரைக்காயர். சரிங்களா? அப்துல் காதிர் மரைக்காயர். இவருக்கு இன்னொரு பேர் என்னப்பா, வள்ளல் சீதக்காதி. சரிங்களா? அப்துல் காதிர் மரைக்காயர், இன்னொரு பேர் வள்ளல் சீதக்காதி. இவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்பதான் என்ன செஞ்சிருப்பாரு, சீரா புராணத்தை எழுதியவர் யாருப்பா, உமரு புலவர் பாடியிருப்பாரு. சரிங்களா? சீரா புராணம் முகமது நபியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல். சரிங்களா? 3 காண்டம், விலாதத்து காண்டம், நூபவத்து காண்டம், கஜிரத்து காண்டம். சரிங்களா? 5027 விருத்தப்பாக்களை கொண்டது எதுன்னு பாத்தீங்களாக்கும். சரிங்களா? நம்ம சீரா புராணம் தான். 3 காண்டம் 92 படலங்கள். 3 காண்டம் 92 படலாம். 5027 விருத்தப்பாக்களானது சீரா புராணம். சீராண்டா வாழ்க்கை, புராணம்டா வரலாறு. சரிங்களா? யாருடைய வரலாறு, முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த சீரா புராணம் எழுதிட்டு இருப்பாரு. யாருடைய அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி உதவியால் எழுதிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சாரு, வள்ளல் சீதக்காதி இறந்து போறாரு. யாருடைய உதவியால் சீரா புராணம் முழுமை பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய உதவியாலப்பா, அபுல் காசிம். அபுல் காசிம் என்பவரினுடைய உதவியால தான் சீரா புராணம் முழுமை பெற்றது. அதனால அவர் நிறைய இடங்கள்ல நம்ம உமரு புலவர் பாடல்கள் என்ன செஞ்சிருப்பாரு, நினைவு கூர்ந்திருப்பாரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம கம்பராமாயணம் படிக்கிற போது பார்த்திருக்கோம். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருப்பா, திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளர். அவர் ஆதரித்தனால கம்பராமாயணத்துல 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு யாரை நினைவு கூர்ந்திருப்பாரு, திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளர் நினைவு கூர்ந்திருப்பான்னு படிச்சிருப்போம். சரிங்களா? முகமது நபி நம்ம சீரா புராணத்துல யாருடைய வரலாறை பத்தி சொல்லியிருக்குன்னா, முகமது நபியை பத்தி தான் சொல்லியிருக்கோம். கடிகை முத்துப்புலவர், உமரு புலவர் யாருடைய மாணவர், எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் தான் நம்ம உமரு புலவர். சரிங்களா? உமரு புலவர் எழுதிய மற்றொரு நூல் எதுப்பா, முதுமொழி மாலை 80 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை பாட்டு, முதுமொழி மாலை 80 வெண்பாக்களால் ஆனது. அதை முகுந்த மாலைனா யாருப்பா, குலசேகர ஆழ்வார். பின்னாடி இருக்கு பாப்போம், ஒரு கொஸ்டின் வரும் பாப்போம். சரிங்களா? முகுந்த மாலை குலசேகர ஆழ்வார், முதுமொழி மாலை உமரு புலவர் 80 வெண்பாக்களால் ஆனது. சரிங்களா? அப்ப 9க்கு நான் ஆன்சரு ஆன்சர். நல்லா கவனிச்சுட்டு வாங்கயா, நல்ல விளக்கம் தெளிவா இருக்கணும். சரிங்களா? கேட்டுக்கணும். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் என்றவர் யார்? திருவள்ளுவர், அம்பேத்கர், காந்தி, பெரியார். சொல்லுங்க பாப்போம். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனுஷரா இருந்துட்டாங்க, உலகமே ஒரு நல்ல சமுதாயமா மாறி இருப்பா அப்படின்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர், அம்பேத்கர், காந்தி, பெரியார். யாருப்பா சொல்லுங்க சொல்லுங்க. யாருதான்? அவர்தான்ப்பா. அவர்தான். யார் சார்? சூப்பர், அவரே தான். காந்தி தான் என்ன செஞ்சிருக்காரு, காந்தியை பத்தி ஒரு அற்புதமான பாடம் கொடுத்திருக்காங்கப்பா. அதுல நிறைய மேற்கோள்கள் இருக்கு. மனிதாபிமானமும் சுதேச அபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். முதல்ல நான் ஒரு மனுஷன், அதுக்காக நான் இந்தியன் குஜராத்தியன் என்பதை விட நான் ஒரு மனிதன் என்பதில் எனக்கு ஒரு பெருமிதம் அப்படின்லாம் நிறைய முக்கியமான மேற்கோள்கள் நம்ம காந்தியை படுத்தி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. சரிங்களா? திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நம்ம உலகம் உய்வதற்கே வழிமுறை சொன்னவர் யாருப்பா, நம்ம திருவள்ளுவர் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். சரிங்களா? உலகத்துல இருந்த பிறப்பால் எல்லாருமே சமமானவங்க தான். சரிங்களா? அவங்க தொழிலாளராக வேறுபட்டவங்களே தவிர மற்றபடி எந்த வேறுபாடு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அம்பேத்கர். சரிங்களா?
சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கின்றது என்று சொன்னவர் யாருப்பா? நம்ம அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. நான் வணங்கும் 3 தெய்வங்கள் என்னப்பா? நன்னறிவு, நன்னம்பிக்கை, சுயமரியாதையா, அது 3மே அவருடைய 3 தெய்வங்கள் என்று நம்ம அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பாரு. பெரியார் அனைவரிடத்தும் தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை என்று சொல்லியிருப்பாரு. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று குழந்தை திருமணத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி சமத்துவம், சரிங்களா, பெண்களுடைய சொத்துரிமை, குழந்தை திருமணம், இதெல்லாம் கைமை, மறுமணம், இதெல்லாம் ஆதரிச்சிருப்பாரு. குழந்தை திருமணம் இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு? எதிர்த்திருப்பாரு. யாரு? நம்ம பெரியார் அவர்கள் எதிர்த்திருப்பாரு. சரிங்களா? அப்ப 10க்கு என்னப்பா ஆன்சரு? சி தான் ஆன்சரு. சரிங்களா? அடுத்து வாங்க 11வது கேள்வி. சரிங்களா? அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் 2024 நிறைய பேரு டெஸ்ட் தேர்வு வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சார்பாய்வாளருக்கு சூரரை போற்று, அழகா நம்மளுக்கு யாரு பின்னாடி என்னப்பா? நம்ம சூர்யா இருக்காப்புல. சூரரை போற்று என்று சொன்னவர் யாருப்பா? நம்ம மகாகவி பாரதியார். சரிங்களா? பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியிலதாயா சூரரை போற்று அப்படின்னு இருக்கு. அந்த சூரர் என்னது? எவ்வளவு ஒரு அசாத்தியமான சூழ்நிலையும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து வெற்றியவர்கள் தான் சூரர்கள். அந்த சூரர்களை போற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு. அப்படி நம்ம சூரர்களை போற்ற வேண்டும். யாரு? நம்ம போட்டித் தேர்வாளர்கள் போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில தான் சூரர்களை போற்று என்று சப் இன்ஸ்பெக்டருக்கான என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு டெஸ்ட் பேஜ் 4.0 பேஜ் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுல சேரவங்களும் கரெக்டா பார்த்து வச்சுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு போன 2023 எஸ்ஐ தேர்வுல 90% வினாக்கள் நம்மள இருந்து கேட்கப்பட்டிருக்கு. சிலபஸ் அடிப்படையில எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா பயன்படுத்துங்க. நல்ல மதிப்பெண்ணோட சிறந்த சார்பாய்வாளராக தமிழ்நாட்டில் வலம் வருங்க. அதிகாரத்தை கையில எடுங்க. சரிங்களா? ரைட்யா. 11வது கேள்வி. காந்தியடிகள் எந்த நூலை படித்து மன உறுதி பெற்றார்? ஹரிச்சந்திர நாடக நூல், பகவத்கீதை, மலை சொற்பொழிவு, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. அழகா அந்த காந்தி பாடத்திலே இருக்கியா? சரிங்களா? சொல்லுங்க சீக்கிரம். காந்தியடிகள் எந்த நூலை படித்து மன உறுதி பெற்றார்? ஹரிச்சந்திர நாடக நூல், பகவத்கீதை, மலை சொற்பொழிவு, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. சரிங்களா? எந்த நூலை படித்துப்பா மன உறுதி பெற்றார்? சூப்பர்யா. அது நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டே வரீங்க, மகிழ்ச்சி. சரிங்களா? எந்த நூல்ப்பா? பகவத்கீதையை படித்துதான் மன உறுதியை பெற்றிருப்பார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மனிதனுக்கு கூறிய நூல் திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு கூறிய நூல் பகவத்கீதை, அதாவது மகாபாரதம். மனிதன் கடவுளுக்கு கூறிய நூல் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? பகவத்கீதையை படித்துதான் மன உறுதி பெற்றிருப்பாரு. அதே மாதிரி ஹரிச்சந்திர நாடக நூலை படிச்சுதான் என்ன செஞ்சிருப்பாரு? நாடகத்தை பார்த்துட்டு தான் பொய்யே வாழ்நாள பேசக்கூடாது அப்படின்றத பேசியிருப்பாரு. சத்திய சோதனை. சரிங்களா? காந்தியடிகளுடைய மிக முக்கியமான நூல் சத்திய சோதனை. சரிங்களா? அதே மாதிரி மலை சொற்பொழிவு, இயேசுநாதனுடைய மலை சொற்பொழிவை கேட்டிருப்பாரு. அதாவது தீயவனை எதிர்க்காதே, தீயவனிடம் உள்ள தீயதை எதிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பதிலித்து அந்த எண்ணங்களை உள்வாங்கியிருப்பாரு. நம்ம டால்ஸ்டாய், ரஷ்ய கவிஞர், உருசிய கவிஞர்னு போட்டிருப்பாங்க தமிழ் படுத்தி. ரஷ்ய கவிஞர் டால்ஸ்டாய் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூல் அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். டால்ஸ்டாய் தான் நம்ம திருக்குறள். சரிங்களா? இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்ற திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பாரு. அதை படிச்சுட்டு தான் காந்தியடிகளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? திருக்குறள் மீதும் தமிழ் மீது ஒரு பற்று இருக்கும். இன்னொரு நூல் கொடுத்திருப்பாங்க, சிரவண பிதுர்த்தி என்ற நூல் கொடுத்திருப்பாங்க. அந்த நூலை படிச்சுதான் பெற்றோர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை என்ன செஞ்சிருப்பாரு? காந்தியடிகள் வளர்த்திருப்பாரு. அதே மாதிரி காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னவர் யாருப்பா? வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பாரு. சிரிச்சுக்கிட்டே எப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்பியிருப்பாரு. அதே மாதிரி காந்தியடிகளை தன் ஸ்போர்ட்ஸ் காலா எத்துனவர் யாரு? ஸ்மட்ஸ் என்ற ஒரு இது ஆங்கிலேயர் எடுத்திருப்பாரு. சரிங்களா? அவருக்கு ஒரு 2 செருப்பு தச்சு தலைவர் என்ன செஞ்சிருவாரு? காந்தியடிகள் கொடுத்திருப்பாரு. அதை வாங்கி பத்திரமா என்ன செஞ்சிருவாரு? பூஜை அறையில வச்சு, காலில் போடாம பூஜை அறையில வச்சு வணங்கியிருப்பாரு. யாரு? ஸ்மட்ஸ் என்றவர் 1948 ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாரு நம்ம காந்தியடிகள். சரிங்களா? காந்தியடிகளுடைய நினைவு தினத்துல தான் நம்ம தியாகிகள் தினமா கொண்டாடுறோம். காந்தியுடைய நினைவிடம் எங்கப்பா இருக்கு? ராஜ்கோட்ல இருக்கு. காந்தி பிறந்தது குஜராத் போர்பந்தர் 1869 அக்டோபர் 2. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து 12வது வினாவுக்கு போயிடலாம். 12வது வினா, வர்க்கார் மேற் செல்வது டேஸ் என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகிறது. வர்க்கார் மேற் செல்வது டேஸ் என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகிறது. சொல்லுங்க. அழகா நம்ம புறத்திணை படிச்சிருப்போம். அந்த புறத்திணையில இருக்கக்கூடிய அந்த பாட்டு வரி கொடுத்திருப்பாங்க.
சரிங்களா? இப்ப நம்மளுக்கு 10th புத்தகத்துல படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பூவுக்கும் படம் போட்டு கொடுத்து கடத்துல என்னென்ன அது விளக்கம் கொடுத்துருப்பாங்க. புது பாட புத்தகத்துல, பழைய பாட புத்தகத்துல புறப்பொருள் வெண்பா மாலையில இந்த 12 புறத்துணைகளை பத்தி சொல்ற மாதிரி அந்த பாட்டே இருக்கு. அதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்கீங்க. சரிங்களா? வர்க்கார் மேற் செல்வது டேஸ் என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகிறது. சொல்லுங்க. வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை. எதுப்பா? சொல்லுங்க எதுப்பா? வர்க்கார். வா நான் வச்சுக்க. வர்க்கார் மேற் செல்வது வஞ்சியாம். சரிங்களா? வெச்சி என்பது வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சியா. வெச்சி என்பது கவர்தல், கரந்தல் என்பது மீட்டையாம், கரந்தை என்பது மீட்டலாம். வர்க்கார் மேற் செல்வது வஞ்சியாம். எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, சுற்றி வளைத்தலாகும் உளிங்கை. சரிங்களா? அதிர பொறுவது தும்பையாம், வென்றது வாகையாம் அப்படின்னு அந்த பாட்டு புறப்பொருள் வெண்பா மாலை பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுல வர்க்கார் மேற் செல்வது என்று எது சொல்றாங்கன்னா வஞ்சி திணையை சொல்லியிருப்பாங்க. புறப்பொருள் வெண்பா மாலை எத்தனை புறத்திணைகளை பத்தி சொல்லுது? 12 புறத்திணைகளை பத்தி சொல்லுது. ஆனா தொல்காப்பியர் எத்தனை புறத்திணை தான் சொல்றாரு? அகத்திணை 7, புறத்திணை 7 என்றுதான் குறிப்பிடுகிறார். புறநானூற்றுல எத்தனை புறத்திணையை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 11 சொல்லியிருக்காங்க. எந்த புறத்திணையை பத்தி சொல்லல? உளிங்கை திணையை பத்தி புறநானூற்றுல சொல்லப்படவே இல்லை. சரிங்களா? 11வது 12 கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. கைத்திளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகத்துல கரெக்டா இந்த 10 திணைகளை வச்சு எந்த பூ என்ன வரிசையை ஞாபகத்துல வச்சு படிச்சுக்கணும். ரைட்டாயா? சரிங்களா? அடுத்து 13வது வினாவுக்கு போலாம். 13வது வினா என்ன வினா? வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ்நாடு, தமிழ்நாடு வாலியவே அப்படின்னு பாடியவர் யாரு? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். சொல்லுங்க யாருப்பா? அழகா நம்ம பாடத்துல 10th மொழித்திறன் வளர்ச்சியில கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வி. நீங்க அழகா பார்த்துருந்தீங்களா? அடிச்சிருக்கலாம். யார் சொல்லியிருக்கா? ஆன்சருப்பா. ஏதான் ஆன்சரு? வாலிய செந்தமிழ் வாய பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. பாரதியாரை பத்தி ஒரு கட்டுரை கொடுத்திருப்பாங்க. 1000 உண்டிங்கு சாதி நீனில் கொடுத்திருப்பாரு. 30 கோடி முகமுடையால் உடல் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், என்னும் சிந்தனை ஒன்றுடையால் அந்த வரியை கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து பின்னாடி பாத்தீங்களாக்கும் தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையில் ஜகத்தினை அளித்திடுவோன்னு கொடுத்திருப்பாங்க. வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் கொடுத்திருப்பாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி. சரிங்களா? அப்படின்னு பாரதியாருடைய மிக முக்கியமான மேற்கோள்கள் எல்லாம் அந்த மொழித்திறன் வளர்ச்சியில கொடுத்திருப்பாங்க. முன்னறி புலவர் யாருப்பா? பாரதியார். சரிங்களா? பாரதிதாசன் இதே மாதிரி என்ன சொல்றாரு? தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, தமிழுக்கு செய்வாய் நாளும் நல்ல தொண்டு. அதே மாதிரி பாரதியார் இதே செந்தமிழ்னு வந்தா செந்தமிழ் நாடு எனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாய் நிலை காதி நிலை அது பாடியிருப்பாரு. கண்ணதாசன். சரிங்களா? கண்ணதாசன் தமிழை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுல சினிமா பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அது. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். சரிங்களா? அந்த ஒரு பழைய பாட்டு அழகா அந்த பரதநாட்டியம் ஆடிட்டு சிவாஜி இருப்பாரு. மன்னவன் வந்தானடி தோழி, செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். அது நம்ம வருகிற 9th புத்தகத்துல வரும். சரிங்களா? கண்ணதாசனை பத்தி ஒரு பாடம் கொடுத்திருப்பாங்க. அதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடேற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வளர்முன் தமிழ் வளர்த்த தமிழன் அங்கே என்று சொன்னவர் யாருப்பா? கண்ணதாசன் தான். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை மிகுந்த கவி மாட்டி என்று சொன்னவர் யாருதான்? கண்ணதாசன் தான் சொல்லியிருப்பாரு. எல்லாமே கண்ணதாசனியா நான் வச்சுங்க. கதிர்வெடித்து புலம்பு உலக யாருதான்? கண்ணதாசன் தான். சரிங்களா? அதே மாதிரி வாணிதாசன் தமிழச்சி கொடிமுல்லை, தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யாருப்பா? வாணிதாசன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து 14வது கேள்விலாம் நேரம் ஆயிட்டே இருக்கு. எடுத்தொகை நூல்களும் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது? பரிபாடல், குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை. சொல்லுங்க. நாடக பாங்கில் அமைந்த நூல். சரிங்களா? 40 நிமிடங்களை கடந்துட்டோம்யா. கரெக்டா அடிங்க. எடுத்தொகை நூல்களும் நாடக பாங்கில் அமைந்த நூல் எது? சரிங்களா? பரிபாடல், குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை. சரிங்களா? பாடத்துல கொடுத்துருக்காங்க. எது ஆன்சரு? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டே வரீங்க. மகிழ்ச்சியா. எது ஆன்சரு? கலித்தொகை. ஆற்றுதல் என்பது அளந்தவர் குதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிறையாமை, அறிவனப்படுவது தங்களை, அறிவனப்படுவது பேதையார் சொல் நன்றல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். சரிங்களா? அப்படின்னு வரிசையா இருக்குல்ல, அது என்ன? அது இசையோட
பாடப்பட்ட நூல் நாடக பாங்கில் அமைந்தது. கலிப்பாவால் பாடப்பட்டது கலித்தொகை. அந்த பாட்டு தான் கொடுத்திருப்பாங்க. இது நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுனா நம்ம கலித்தொகை தான். கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும். கடவுள் வாழ்த்து சேர்த்து 150 பாட்டு இருக்கு. 1 + 149. கலித்தொகையில நெய்தல் களியை பாடியவர் நல்லந்தோவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோவனார். கலித்தொகையின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்தோவனார். சரிங்களா? எல்லாமே யாருதான்? 3மே நல்லந்தோவனார் தான் வருவா. குறிஞ்சி கபிலர் களி யாருப்பா? கபிலர் பாடியிருப்பாரு. சரிங்களா? அது எல்லாமே அந்த பாட புத்தகத்துல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் ஏற்கனவே எய்த்துல நம்ம பழைய புது புத்தகத்துல படிச்சிருக்கோம். இந்த பாட்டு வரிகளும் கரெக்டா ஞாபகத்துல வச்சு கரெக்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. பரிபாடல். சரிங்களா? சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பதிற்று பத்தில் பண்ணில்லை, பரிபாடலில் தாளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பரிபாடல் சங்க நூலில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 70 பாடல்கள் இருந்ததா சொல்றாங்க. அதுல 24 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. குறுந்தொகை. சரிங்களா? முதலாக பதிப்பிக்கப்பட்ட நூல் எதுனா எடுத்தொகை நூல்கள்ல நம்மளுக்கு குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து கருதி நற்றிணையை வச்சிருப்பாங்க. குறுந்தொகையில எத்தனை பாடல் இருக்கு? கடவுள் வாழ்த்தை சேர்த்து 402, கடவுள் வாழ்த்து இல்லாம 401 பாடல்கள் இருக்கு. நற்றிணை எடுத்தொகை நூல்கள்ல வரிசையில முதல் நூல் எதுனா நற்றிணை. பன்னாடு தந்த மாறன் வழுதி என்பவர் தொகுத்திருப்பாரு. நற்றிணையை பாடியது எத்தனை பேருப்பா? 275 பேர். போன பருவத்துல பார்த்தோம். ஓரறிவு உயிர்களை விரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய நூல் எதுனா நற்றிணை தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி கலித்தொகை ஏறு தழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய தொகை நூல்கள்ல ஒன்று எதுனா நம்ம கலித்தொகை தான். ஜல்லிக்கட்டை பத்தி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப நாடக பாங்கில் அமைந்ததுன்னா கலித்தொகை தான். நாடக பாங்குன்னு வேற என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும்? முக்கூடர் பல்லு. சரிங்களா? சிற்றிலக்கியங்கள்ல 96ல பல்லு சிற்றிலக்கியம் ஒன்று உழவருடைய வாழ்க்கை சித்தரித்து சொல்லக்கூடியது. தமிழில் தோன்றிய முதல் பல்லு முக்கூடர் பல்லு. அதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆனா நாடக வடிவில் எழுதியவர் யாரு? எண்ணாயின புலவர் என்பவர் எழுதியிருப்பார் நாடக பாங்குல. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 15வது வினா வாங்க. பதிதொரு புயல்மணி தருமணி பனைதரு என்ற பாடலடியில் புயல் பனை என்பதன் பொருள். சரிங்களா? மேகம் பனைமரம், மூங்கில் மேகம், மேகம் மூங்கில், பனைமரம் மேகம். சொல்லுங்க. சரிங்களா? மே 1. சரிங்களா? டிவில நிறைய நிகழ்ச்சிகள் போடுறாங்க. வாய்ப்பு இருந்தா பட்டி மண்டபம். சரிங்களா? தனியார் தொலைக்காட்சியில எல்லா தொலைக்காட்சியிலும் ரிலாக்ஸா படிப்பு மட்டும் உருன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ரிலாக்ஸா பாட்டு கேளுங்க. நீங்க பட்டி மண்டபம்லாம் அழகா போடுவாங்க. கண்டிப்பா எல்லா டிவிலையும் போடுறாங்க. எந்த டிவி நான் சொல்ல விரும்பல, எல்லா டிவிலையுமே போடுறாங்க. சாலமன் பாப்பையா தலைமையில பட்டிமன்றம், ஞான சம்பந்தன் அவர்கள் தலைமையில பட்டிமன்றம், எல்லா பட்டிமன்றம் இருப்பு. கரெக்டா ஞாபகத்துல வச்சு நீங்க கரெக்டா படிச்சுட்டே இருங்க. சரிங்களா? பார்த்துட்டு படிங்க. எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. சூப்பர். பதிதொரு புயல்மணி தருமணி பனை. புயல் பனை. சரி, மறைச்சுக்கிட்டேயா? புயல் பனை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஞாபகத்துல வைங்க. புயல் ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கேள்வி. சரிங்களா? புயல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா ஆன்சரு? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. சரிங்களா? மேகம் புயல் என்னப்பா? மேகம். பனை பாருங்க என்னது? தன்னகரம். தன்னகரம் 3 சுழினா. ரன்னகரம்டா 2 சுழினா. சரிங்களா? 2 சுழினா வந்தா என்னதுப்பா? என்னது? அது பனை மரம். இதே 3 சுழினா வந்தா என்னது? ரன்னகரம் வந்தா டன்னகரம் வந்தா என்னதுப்பா? மூங்கில். சரிங்களா? ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ஒரே எழுத்து. சரிங்களா? டன்னகரம் வந்தா மூங்கில், ரன்னகரம் வந்தா பனைமரம். சரிங்களா? அதாவது எதுல கொடுத்திருக்காங்க? நந்தி கலம்பகத்துல கொடுத்திருப்பாங்க. நந்தி கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் சொல்லுவாங்க. 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. இதனுடைய காலம் எப்பப்பா? 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம திருநாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. நந்தி கலம்பகத்தினுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. கலம்பகம் நிறைய பேர் போன விட தப்பு பண்ணாங்கப்பா. களம் கூட்டல் பகம் தான். நிறைய பேர் களம் கூட்டல் அகம் அடிச்சாங்க. 12 கூட்டல் 6 18 கலம்பக உறுப்புகள். நானும் ஒருத்தன் சார் அப்படின்னு நிறைய பேர் கமாண்ட்ல நினைப்பீங்க. நான் தான் சார் அப்படி அடிச்சேன். சரிங்களா? எப்படி அடிச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ஜூன் 9ஆம் தேதி சரியா அடிக்கணும். வேற வழியே இல்லை. ரைட்டாப்பா? கலம்பகம். ஏண்டா இன்னைக்கு சுற்றுச்சூழலே மாறி போச்சுப்பா. உதகையில வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகுது. கொடைக்கானல்ல வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகுது. 26 டிகிரி 30 டிகிரி போயிட்டு இருக்கு. 10 டிகிரி 15 டிகிரி இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்களே இன்னைக்கு வெயில்ல மக்கள் என்ன செய்யணும் திண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் ஒட்டு மொத்தமா மாறி போய்க்கு இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையும் நம்ம மாத்தணும், சுற்றுப்புறத்தையும் மாத்தணும்,
நம்மளையும் மாத்தணும்னா நம்ம கண்டிப்பா வேலைக்கு போகணும். சரிங்களா? ரைட்டு. பாப்பா கலம்ப உறுப்புகள் கலம்டா 12, பகம்டா 6. கலம்ப உறுப்புகள் எத்தனையா? 18. சித்தர்கள் எத்தனை பேரு? 18 பேரு. ஞாபகத்துல வச்சுக்கணும். புய வகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தழை தவம் சித்து பான் கைக்கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கி களி சம்பிரதம் அப்படின்னு எத்தனை உறுப்புகள் இருக்குப்பா? கலம்ப உறுப்புகள் 18 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? ரைட். அதனால அந்த பாடல் வரியில ஞாபகம் வச்சுக்க. அதுல அறிஞ்சிருப்பொருள் இருக்கு, இலக்கண குறிப்பு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகத்துல தெளிவா வச்சுக்கணும். இந்த தருமணி, பனை தரு, புயல் மணி இதெல்லாம் என்ன வரும்? வினை தொகையில அந்த இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டியா? அடுத்து வாங்க 16வது வினா வகுப்புலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கணியன்ல ஆன்லைன் வகுப்புகள் இ அகாடமி. சரிங்களா? கணியன் இ அகாடமி மூலியமா என்ன செய்யறோம்? நம்ம உங்க அரசு வேலையை கனவாக்க நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி, பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? ஆன்லைன் வாயிலாக பயிற்சி கொடுக்குறோம். வீட்டில இருந்து நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். ஆன்லைன் மூலியமாவே உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்கப்படும். நீங்க படிச்சு அழகா அடிக்கிற மாதிரி இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? எஸ்ஐக்கா இருக்கட்டும், டிஎன்பிசிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. சரியா பயன்படுத்தி வெற்றியை உங்களதாக்குங்க. இது பற்றிய தொடர்புகளை நம்ம கணியன் என்னதுப்பா? செல்பேசி. செல்பேசினாலும் தமிழ் சொல்லுதான்ப்பா. செல் பேசினாலும் தமிழ் சொல்லுதான். அலை பேசினாலும் தமிழ் சொல்லுதான். ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? கை பேசினாலும் தமிழ்ல செல்போனுக்குரிய தமிழ் சொல்கள் தான். சரிங்களா? 78 45 45 47 47 என்ற அண்ணுக்கு அழைத்து நீங்க இந்த பயிற்சியில சேர்ந்துக்குங்க, இணைய வகுப்புகள்ல. சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி. கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார். யாருப்பா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார். சரிங்களா? கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று பாடியவர் யார்? சரிங்களா? அழகான பாடப்புத்தகத்தில் இருக்கு. இது ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. எடுத்து பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. யாருப்பா? சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டே வரீங்க. யாருப்பா? குலசேகர ஆழ்வார் தான் பாடியிருப்பாரு. சரிங்களா? குலசேகர ஆழ்வார் பாடியதுதான் கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே என்று பாடியிருப்பாரு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம அந்த இதுல அந்தாதி பாடல்களை ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிருக்கோம். அன்பை அகல் விளக்காகவும், சரிங்களா, அந்த உருவப்படுத்தி பாடி அன்பே தகலியா வார்கடலை நெய்யாக அப்படின்றத பத்தி பாடின மாதிரி இன்னொரு பாட்டு பூதத்தாழ்வார் பாடிய பாட்டு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஆர்வமே ரெண்டுமே கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதுல குலசேகர ஆழ்வார் பாடிதான் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று பாடியிருப்பாரு. பெருமாளை வணங்கியிருப்பாரு. இவர் கேரளா மாவட்டம் திருவஞ்சை காலத்துல பிறந்தவர். தமிழ் மொழி வடமொழி ரெண்டிலுமே சிறந்தவர். இவர் வடமொழியில் எழுதிதான் முகுந்த மாலை. ஏற்கனவே உமரப்புலவர் முதுமொழி பாலை பார்த்தா இவர் முகுந்த மாலை. இவர் 4000 திவ்ய பிரமத்துல இவருடைய திருமொழினா திருமொழி பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழியாக இடம்பெற்றிருக்கும். பெருமாள் திருமொழியில எத்தனை பாடல்கள் இருப்பாருக்கு? 105 பாடல்கள் இருக்கும். அப்படிலாம் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். இவர் ஸ்ரீரங்கத்துல 3வது மதிலை கட்டியதுனால அதற்கு என்ன பேரு? குலசேகர வீதி என்ற பெயரும் இருக்கும். இவரு பெருமாள் மீது கொண்டு பாடுவர். கண்ணனுக்கு பெருமாளுக்கு தாலாட்டு பாடியவர். சரிங்களா? யாரு? நம்ம குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேரு. அதுல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேருமே முதல் ஆழ்வார்கள் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஆழ்வார் ஆண்டாள் தான். அவங்களை எவ்வாறு அழைப்போம்? சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைப்போம். பொய்யா குலக்கொடி புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்று அழைக்கப்படுவது எதுனா நம்ம வைகை நதி. ஆற்று பெருக்கற்ற காலத்தும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அப்படின்ற எந்த நதியை சொல்றாங்கன்னா நம்ம வைகை நதியை தான் சொல்லுவாங்க. அதுதான் பொய்யா குலக்கொடி புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி. சரிங்களா? பொய்யா குலக்கொடி புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்று சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள் அழைச்சிருப்பாரு. அது நம்ம 10th புத்தகத்துல அந்த மொழித்திறன் வளர்ச்சியில ராபி சேது பிள்ளையினுடைய பேச்சாற்றல்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க படிச்சிருந்தீங்களாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட்டு. அப்ப 16க்கு ஆன்சர்னாப்பா குலசேகர ஆழ்வார். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இவர் 9ஆம் நூற்றாண்டு தான். நந்தி கலம்பத்தினுடைய காலமும் 9ஆம் நூற்றாண்டு தான். திருநாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து 17வது வினா. சரிங்களா? இன்னும் ஒரு 3 வினாக்கள் தான் இருக்கு. வள்ளலார். சரிங்களா? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? திருவிக்கா, பாரதியார், திகம்பர சாமியார், மாணிக்க வாசகர். சொல்லுங்க சீக்கிரமா. வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் திருவிக்கா, பாரதியார், சரிங்களா, திகம்பர சாமியார், மாணிக்க வாசகர். சரிங்களா? யாருப்பா? மிக முக்கியமான பாடம் வள்ளலார் பாடம். தெளிவா பார்த்து வச்சுங்க. ஏற்கனவே இதுல இருந்து போன குரூப் 2 குரூப் 4 எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெய்வ மணிமாலை. சரிங்களா? கந்தபுர கோட்டத்து முருகனை வணங்கி பாடியதுதான் தெய்வ மணிமாலை. அதெல்லாம் நம்மளுக்கு பாட புத்தகத்துல போன குரூப் 4 குரூப் 2ல கேட்ட கேள்வி. சரிங்களா?
ரைட்டு. ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று அந்த தெய்வமணி மாலை பாடலை பாடியிருப்பார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லியிருப்பாரு. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று சொன்னவர் யாருதான்? வள்ளலார் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அவரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யாருப்பா? நம்ம பாரதியார் தான் பாராட்டி இருப்பாரு. சரிங்களா? பாரதியார் தான் பாராட்டி இருப்பாரு. இவரை திகம்பர சாமியார் என்ன சொல்லியிருப்பாரு? திருவெற்றியூர் சன்னதியில திகம்பர சாமியார் உட்கார்ந்து இருப்பாரு. ஒவ்வொரு மனுஷனா போயிட்டு இருப்பேன், ஆடு போகுது, மாடு போகுது, நாய் போகுது, நரி போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப தலைவர் வள்ளலார் போவாரு. இங்கு ஒரு உத்தமமான மனிதர் போகிறார், இங்கு ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று வள்ளலாரை சொன்னவர் யாருப்பா? திகம்பர சாமியார். சரிங்களா? மாணிக்க வாசகர் எழுதியதுப்பா திருவாசகம். அந்த திருவாசகத்தை வள்ளலார் எப்படி பாடியிருப்பாரு? வான் கலந்த மாணிக்கனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து ஊன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து தெவிட்டாமல் இனிப்பதுவே என்று பாடியவர் யாரு? வள்ளலார் பாடியிருப்பாரு. சரிங்களா? அதுல நம்ம வள்ளலாரை பத்தி அற்புதமா கொடுத்திருப்பாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் என்னப்பா 5/10/1823 பிறந்திருப்பாரு. சரிங்களா? 30/1 தைப்பூசத்தன்னைக்கு 30/1/1874 மறைஞ்சிருப்பாரு. இவருடைய நூல்கள், பதிப்பித்த நூல்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இவரு என்ன சொல்லுவாங்க அழகா, நம்ம 19ஆம் நூற்றாண்டு 19 நூற்றாண்டு தான் தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைப்பாங்க. 19 டிஎன்பிசில கேட்ட கேள்விப்பா, தமிழின் மறுமலர்ச்சி காலம் எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. ஏன்னா மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதில் ஒருத்தர் யாரு? நம்ம வள்ளலார் அவர்கள். அவரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யாரு? பாரதியார் பாராட்டியிருப்பாரு. அவருடைய நிறைய வார்த்தைகள் சாதியையும் சங்கட விளைவிக்கும் சாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று சொன்னவர் யாரு? வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு. அப்படி அவருடைய முக்கியமான மேற்கோள் எல்லாம் பாடத்துல கொடுத்திருப்பாங்க. கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவர் ஏற்படுத்திய அமைப்புகள் பூரா எங்கப்பா இருக்கு? வடலூர்ல இருக்கும். சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, இன்னொன்னு அது சத்திய ஞான சபை, சமரச சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை. இது மூன்றுமே எங்கதான் அமைச்சிருப்பாரு? வடலூர்ல அமைச்சிருப்பாரு. சன்மார்க்க கவி என்று அழைக்கப்படுவர் யாருனாலும் நம்ம வள்ளலார் தான். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. அப்ப 18வது கேள்வி போயிடலாம். சரிங்களா? உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் என்றவர் யார்? காத்தவராயன், வள்ளலார், பாரதியார், நக்கீரர். உங்களுடைய தர்மமும் கருமமுமே காக்கும். கருமம்னா அப்பா செயல். சரிங்களா? கருமம்னா செயல். உங்களுடைய தர்மமும் கருமமுமே காக்கல். உங்களுடைய தர்மமும் உங்கள் செயல் தாயா உங்களை காக்கும். இதைத்தான் நம்ம தலைவர் யாரு? என்ன யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க? கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்றாரு? தீதும் நன்றும் பிறதரவாரா. சரிங்களா? யாதும் ஊரை யாவரும் கேள்வி. அதனுடைய 2வது வரி தான் என்ன வரி? தீதும் நன்றும் பிறதரவாரா. 2வது வரி என்னன்னு ஒரு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டாங்கப்பா. குரூப் 4 குரூப் 2 இல்லாம இந்த குரூப் 3 இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. யாதும் ஊரை யாவரும் கேள்வி. அடுத்த வரி என்ன வரின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு. தீதும் நன்றும் பிறதரவாரா. நல்லதும் கெட்டதும் நம்மளால விளையுதான். அதான் என்ன சொல்றாரு? யார் சொல்றாருன்னு கேட்டிருக்கேன். உங்களுடைய தர்மமும் கருமமும் தான் உங்களை காக்குன்னு சொன்னது யாரு? காத்தவராயன். காத்தவராயனா யாருப்பா? அயோத்திதாச பண்டிதர், தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதிகளின் தந்தை. இவர் இயற்பெயர் காத்தவராயன். சரிங்களா? அவர் ஆசிரியர் பேரு அயோத்திதாசர். அதனால பேரை மாத்திக்கிடுவாரு. 1 பைசா தமிழன் என்ற அன்றைய காலனாவிலே இதழை வெளியிட்டவர் யாருனாலும் நம்ம அயோத்திதாச பண்டிதர் தான். புத்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருப்பாரு. தன் குழந்தைகளுக்கெல்லாம் புத்த சமய பேர்களை வச்சிருப்பாரு. புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், புத்தர் சரித்திரப்பா போன்ற நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு. யாரு? நம்ம அயோத்திதாச பண்டிதர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதிகளின் தந்தை என்று நம்ம என்ன செய்வோம்? அழைப்போம். ஏற்கனவே இவரை பத்தி 7வது 8வது புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கு. தெளிவா அங்கேயும் நிறைய தகவல் இருக்கு. சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து வள்ளலாரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வள்ளலாரை பத்தி நிறைய ஞாபகத்தில் வச்சுங்க. ரைட். அப்ப நக்கீரரை பொறுத்த வரைக்கும் செல்வத்து பயனே ஈதல். சரிங்களா? செல்வத்து பயனே ஈதல். சரிங்களா? 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்வக்குமே செல்வத்து பயன் ஈதல் என்று பாடியவர் யாருன்னா நக்கீரர். 10 பாட்டில் 2 நூல்கள் யாரு பாடியிருப்பா? நக்கீரர் பாடியிருக்காரு. யாரு? திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. அதே மாதிரி இன்னொருத்தர் யார் 2 நூல் பாடியிருக்காருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படை பாடியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. பாரதியார் என்ன சொல்றாரு? தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னவர் யாரு? நம்ம மகாகவி பாரதியார் தான். தருமம் ஞாபகம் வருது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடி வெல்லும். யார் சொல்லியிருப்பா?
நம்ம பாரதியார் பாஞ்சாலி சபதத்துல அர்ஜுனன் கூற்று வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வல்லும் சொல்லியிருப்பாங்க. அப்ப 18க்கு ஆன்சர் என்னப்பா? காத்தவராயன் தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து வாங்க 19வது வினா. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடி இலை பாரிடுமோ என்று பாடியவர் யார்? தாராபாரதி, சாலை இளந்தரியன், ராதாகிருஷ்ணன், ஏ மற்றும் பி. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்கயா. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடி இலை பாரிடுமோ என்று பாடியவர் யார்? தாராபாரதி, சாலை இளந்தரியன், ராதாகிருஷ்ணன், ஏ மற்றும் பி. சரிங்களா? ஏ மற்றும் பி. சரிங்களா? யாருப்பா ஆன்சரு? சூப்பர், நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. அவசரப்பட்டு ஏ மற்றும் பி மட்டும் அடிச்சிடாதீங்க. சரிங்களா? எதுப்பா? சாலை இளந்தரியன் தான். சரிங்களா? சென்றிலை பாருவோம் என்று இருந்தால் என்னென்ன வாகுவோம் ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தேன் வந்து பாயும் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே நல்ல செடி இலை பாரிடுமோ, வேதனையாவும் மறந்தது பார் வெற்றி கொண்டோந்திய பூவினிலே அப்படின்னு நம்ம சாலை இளந்தரியன் பாடிய ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை பாடல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் செத்தைகள் மூடி தூர்க்கும் முன்னே அப்படின்னு அந்த பாடல் வரி ஆரம்பிக்கும். எதுல ஆரம்பிச்சிருப்பாங்க? எந்தது? நிற்க நேரமில்லை என்ற தலைப்புல நம்ம திருநெல்வேலி மாவட்ட சாலை நயினார்ல பிறந்தவர் தான் சாலை இளந்தரியன். தில்லி தமிழ் சங்கம், உலக அளவுல தமிழ் பேராசிரியர் கழகம், நிறைய இடத்துல பணியாற்றிருப்பாரு. இவருடைய மனைவி தான் சாலினி இளந்தரியன். சரிங்களா? இவருடைய மிக முக்கியமான நூல்கள் புரட்சி முழக்கம், முறைவீச்சு. இவர் நம்ம பாவேந்தர் பாரதிதாசனுடைய விருதை 1991 வாங்கியிருக்காரு. யாரு? நம்ம சாலை இளந்தரியன் அவர்கள். சரிங்களா? ரைட்டு. அடுத்து வைகை தமிழ் தேர்வுல நிறைவான வினா. என்ன வினா? 20வது வினா. சரிங்களா? புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் நாட்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு அந்த வரி வரும் என்று பாடியவர் யார்? சுரதா, அரங்கநாதன், பாரதிதாசன், அண்ணா. யாருப்பா பாடியிருக்கா? சொல்லுங்க. சரிங்களா? அப்ப அந்த புத்தக சாலை புத்தகத்தை பத்தி ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எடுத்திருக்கேன், பாருங்க. சூப்பர். சரிங்களா? நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். யாரு? பாரதிதாசன் தான். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்ததுயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவரது சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் என்று யாரு பாடியிருப்பாரு? நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பாரு. அந்த புத்தக சாலை பாடத்தை பத்தில பின்னாடி கட்டம் போட்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நூலக விதிகளை உருவாக்கியவர் யாரு? சீர்காழி அரங்கநாதன். 1948 இந்தியாவிலேயே பொது நூலக சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதனால இந்திய நூலக தந்தை யார சொல்லுவோம்? சீர்காழி அரங்கநாதனை சொல்லுவோம். சுரதா, தேன்மலை. சரிங்களா? சிக்கனம், உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் காதல், மாளிகையின் சிக்கனம் தான் குடிசை, உணவுகளின் சிக்கனம் தான் பங்கீடு. 8வது உலகத்தமிழ் மாநாட்டு மலர்ல யாருடைய கவிதை இடம்பெற்றிருக்கோம்? சுரதாவுடைய கவிதை சிக்கன கவிதை இடம்பெற்றிருக்கும். அண்ணா. சரிங்களா? மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்கு அடுத்து புத்தகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் யாரு? அண்ணா. அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலை எங்க இருக்கு? சென்னையில. 2000 எப்பப்பா அமைச்சாங்க? 2010 திறந்திருப்பாங்க. 2009 இவருக்கு 5 ரூபாய் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அழகா அண்ணாவை பத்தி சொல்லும் போது அமெரிக்காவில ஒரு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பாரா. அப்போ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அறுவை சிகிச்சைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? புத்தகம் படிக்கிறதுக்காக அறுவை சிகிச்சையே மாத்தி அமைச்ச மனுஷன் யாரு? நம்ம பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? அதனால இது எல்லாமே மறக்காம நீங்க மனதில் வைத்துக்கணும். இன்னைக்கு உழைப்பாளர் தினத்துல நம்ம உழைப்பு கண்டிப்பா என்ன செய்யாது? வீண் போகாது. சரியான முறையில் உழைச்சிட்டே இருக்கீங்க. அதிகாலை 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு படிச்சுட்டே இருக்கீங்க. 20 வினாக்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி ஜூன் 9 அன்று பிரதிபலிக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்க படிங்க. உங்கள் வெற்றியே 8 திக்கும் ஒலிக்கும். 20க்கு எத்தனைன்னு போடுங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை அதிகாலை 5 மணிக்கு வைகரையில் வைகை தமிழ் தேர்வுல உங்களை சந்திப்போம். வைகரையில் எழுந்து வையகம் தொடுவோம். வாரீர். நன்றி, வணக்கம்.